ஹாய் ஆல், ஒரு ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லை ஸ்நாக் ரெசிபினா குழி பணியாரம் கார சட்னி. இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பணியாரத்துக்கு நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே வச்சு சாப்பிடுவோம். நான் ஒரு ஸ்பைசியான கார சட்னி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இஞ்சி நல்லா திருவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், தேவையான அளவு உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பணியாரத்தில் ரவை சேர்த்து செய்கிறேன். நான் ரவை எதுக்கு சேர்த்துருக்கேன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 கப் அளவுக்கு இட்லி பேட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இட்லி பேட்டரோட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மிக்சரையும் ஆட் பண்ணிக்கிறேன். பேட்டர் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்யும் போது ரவெல்லாம் நல்லா ஊறி போய் மாவு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பணியாரம் பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டே வரலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணி திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பணியாரமும் நல்லா ஈவனாக குக் ஆகும். 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம ஸ்டோவில் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியான பணியாரம் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்பைசி டேஸ்டி கார சட்னியோட ஒரு சூப்பரான பணியாரம் ரெடி. டூ ட்ரை இட்.